عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அலைக்க தவக்கல்னா, எங்கள் இறைவா உன் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். வ இலைக்க அனபுனா, இன்னும் உன் பக்கமே நாங்கள் சாய்ந்தோம். வ இலைக்கல் மசீர், உன் பக்கமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கக்கூடிய ஒரு அடியான் தன்னுடைய ஈமானை, தன்னுடைய இறையச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் ஒன்றாக ஆக்கிக் கொள்வார் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது இறையச்சத்தோடு அவர் வாழ்வாரு, அவருடைய வாழ்க்கை அந்த இறையச்சத்தை தாண்டி போகாது. அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் என்ன, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த பயத்தின் காரணத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அப்படி அமைத்துக் கொள்வார். அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். ஒரு அடியான் இறையச்சத்தோடு வாழ்றார் அப்படின்னு சொன்னா அந்த இறையச்சம் அவர்கிட்ட மட்டுமே இருக்காது, அவர் தன்னுடைய குடும்பத்துல கொண்டு போய் சேர்ப்பார். அவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள், அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே என்ன செய்வார், அந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு அவர்களும் இறையச்சவாதிகளாக மாறக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் மீது அந்த நம்பிக்கையின் காரணமாக, தவக்கல் வைத்ததன் காரணமாக ஈமான்ல உறுதி இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, ذَلِكَ بِأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கை உடையவர்களுக்கு உதவியாளனாக இருக்கிறான். அல்லாஹ் யாரு? எந்த அடியான் அல்லாஹுவை நம்பிட்டானோ, யா அல்லாஹ் நீதான் எனக்கு எல்லாமே, உன்னுடைய உதவியை தாண்டி எந்த உதவியும் என்னை சேர போறது கிடையாது, நீ நாடினால்தான் எனக்கு எதுவுமே நடக்கும், நீ நாடலனா எனக்கு எதுவுமே நடக்காது, எல்லாமே நீதான் என்பதாக ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீர், இந்த மொத்த துவாவுமே அதுக்குள்ளதான் இருக்குது. உன்னையே நான் நம்பிக்கை வைத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அடியான அல்லாஹ்வை முழுமையாக நம்பிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த அடியானுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا. நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கை உடையவர்களுக்கு உதவியாளனாக இருக்கிறான். وَأَنَّ الْكَافِرِينَ لَا مَوْلَى لَهُمْ. யார் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு எந்த விதமான அல்லாஹ்வினுடைய உதவியும் இருக்காது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வே உதவியாளனாக ஒரு அடியானுக்கு மாறுகிறான் என்று சொன்னால் அந்த அடியான் யாரா இருப்பாருன்னா அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவரா இருப்பார். பல சோதனைகளை அல்லாஹ் வழங்குவான். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். உதாரணமா சில மனிதர்களுக்கு கொஞ்சோண்டு சோதனைகள் அப்பப்ப சிரமப்படுவாரு, அதுக்கு பிறகு நல்லா இருப்பார். அப்பப்ப சிரமம் வரும், அதுக்கு பிறகு சந்தோஷங்கள் வரும் போகும். இன்னும் சில மனிதர்களுக்கு தொடர்ந்து அவருக்கு என்ன செய்யும், ஏதாவது ஒரு பிரச்சனையில அவர் இருந்துகிட்டே இருப்பார், தொடரும் சோதனையில அவர் இருந்துகிட்டு இருப்பார். இதுக்கு அந்த தொடர் சோதனையை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அந்த சோதனைய நீங்கள் தாங்கக்கூடியவர்களாக மாறுங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன சோதனையை கொடுக்குறானோ அந்த சோதனையை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையாக இருங்க. அல்லாஹ்வே சொல்றான், ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, அழகான முறையில நீங்க பொறுமையா இருங்க. அந்த பொறுமை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள், இறைவன் புறத்தில் வரக்கூடிய அந்த சோதனைகளை கொண்டு நீங்கள் உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்காதீங்க, வருத்தி கொள்ளாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வரக்கூடிய சோதனைகளை கண்டு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க, எனக்கு ஏன் இப்படியே நடக்குது என்பதாக வருத்திக்காதீங்க. அதே போன்று நிராசை அடைஞ்சிடாதீங்க, அல்லாஹ்வின் மீது ஒரு நிராசை அடைஞ்சிடாதீங்க. அல்லாஹ் யாருக்கு ஒரு அடியானுக்கு ஒரு சோதனையை நாடுறானா அதுல ஒரு காரணம் இருக்கும் என்பதாக சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பான்.
மறுமையில ஒரு அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் பிறக்கும் பொழுது அவனுடைய மௌத்து முடிவு பண்ணப்படுது, அவனுடைய உலக வாழ்க்கை முடிவு பண்ணப்படுது. இந்த உலகத்துல அவன் எப்படி வாழ்வான், பணக்காரனா வாழ்வானா, ஏழையா வாழ்வானா, அல்லது ரெண்டுக்கும் இல்லாம வாழ்வானா, வறுமையில வாழக்கூடியவனா, அல்லது செல்வ செழிப்போட இருப்பானா, அவனுக்கு எத்தனை திருமணங்கள், எத்தனை குழந்தைகள், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அவனை உருவாக்கும் பொழுது, அவனை படைக்கும் பொழுது அல்லாஹ் எழுதி வச்சிடறான். இப்ப அவனுடைய மௌத்தும் அங்கே முடிவு செய்யப்படுது. மௌத்துக்கு பின்னாடி அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல என்ன அந்தஸ்து கொடுப்பாங்கிறதை அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், முடிவு செஞ்சு வச்சிருப்பான். அப்ப அந்த அந்தஸ்தை, அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய செயல்கள் இந்த மனிதர்கிட்ட இருக்காது, இந்த அடியான்ட்ட இருக்காது. அப்ப அந்த அந்தஸ்து, அந்த அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துல அந்த அந்தஸ்து அடையணும் அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட இபாதத்து போக்குவரத்து இருக்கணும். இதுல ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு கஷ்டத்தை கொடுப்பான், அல்லாஹ் அவருக்கு சோதனையை கொடுப்பான், அல்லாஹ் அவருக்கு துன்பத்தை கொடுப்பான். அந்த சோதனைகள், அந்த துன்பங்கள், அந்த கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் என்ன அந்தஸ்தை வைத்திருக்கிறானோ பாவங்களை மன்னித்து அந்த அந்தஸ்து அல்லாஹ் வழங்குவதற்காக வேண்டிதான் இங்க சோதனைகள், நெருக்கடிகள் வருகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஒரு மனிதருக்கு தொடரும் சோதனை ஒண்ணு இருக்குது. ஒரு ரெகுலரான ஒரு பிரச்சனையாவே ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் அதுல பொறுமையாக இருக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. இப்ப உதாரணமா நம்ம மூசா நபியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் ஒரு நபி. அல்லாஹ் அவங்கள நபியாக ஆக்கும் பொழுது ஒரு நபிக்கு என்ன வேலைன்னு சொன்னா மக்கள்கிட்ட போய் தெளிவா பேசணும். அதுதான் நபியினுடைய வேலையை. மக்கள்கிட்ட போய் தெளிவா பேசணும். அவங்க வணங்கக்கூடிய மற்ற அந்த வணக்கங்களில் இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரணும், ஏகத்துவத்தின் பக்கம் கொண்டு வரணும், அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வரணும். அப்ப அல்லாஹ்னா யாருன்னு சொல்லணும், அல்லாஹ்வினுடைய வல்லமை என்னன்னு சொல்லணும், அவங்க வணங்குறது எவ்வளவு பொய்யானதுன்னு சொல்லணும், அல்லாஹ் எவ்வளவு உண்மையாளன்னு சொல்லணும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனா மூசா நபிக்கு திக்குவாய், அவங்களால தெளிவான பேச முடியாது. அவங்க ஒரு வார்த்தையை சொல்வதை அவங்க அதை மக்கள்கிட்ட புரிய வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில மூசா நபி இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் நபியை ஆக்கிட்டான். நபியை ஆக்குனதுக்கு பிறகு ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. யா அல்லாஹ், என் கூட என் சகோதரர் ஹாரூன், அவங்க சகோதரர் ஹாரூன் இருக்கிறாங்க, அவரை என் கூட அனுப்பி வை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எனக்கு பேச்சு வராது. நான் போய் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நான் செய்யணும்னு சொன்னா நான் நல்லா பேசணும். அல்லாஹ்ட்ட ஒரு துஆவும் செய்யறாங்க. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நான் உன்னை பற்றி, அதாவது அந்த இஸ்லாம் அல்லாத அந்த மக்களிடத்துல யா அல்லாஹ் உன்னை பற்றி நான் பேசும் பொழுது என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்ச நீ அவிழ்த்து விடு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன சொல்றேனோ அதை தெளிவாக அந்த மக்களுக்கு என்னைய சொல்ல வை என்பதாக சொன்னாங்க. துஆவுலையும் அதை தான் கேட்கிறாங்க. என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முடிச்ச, நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அந்த மக்கள் தெளிவா விளங்கக்கூடிய அளவுக்கு என்னைய பேச வை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, என் கூட ஹாரூன், அவங்க சகோதரரை அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இவரை நான் கூட வச்சுக்கிறேன், ஏன்னா இவர் ரொம்ப தெளிவா பேசுவாரு என்பதாக சொல்றாங்க. ஆனா மூசா நபிக்கு இருக்கக்கூடிய குறை திக்குவாய். அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அல்லாஹ்ட்ட இப்படி கேட்டிருக்கலாம், என்னை ஒரு நபியா நீ அனுப்பிட்ட, நான் தான் போய் மக்கள்கிட்ட எல்லாம் போய் பேசணும், நான் இப்படி திக்குவாயா இருந்தா நான் எப்படி பேசுறது, எனவே இந்த வாயை எனக்கு சரி பண்ணி கொடுறா அல்லான்னு ஒரு துவா செஞ்சிருந்தா அல்லாஹ் உடனே சரி செஞ்சு கொடுத்துருப்பான். ஒரு துவா கேட்டிருந்தா, என் நாக்கு திக்கி திக்கி பேசுது, இதை நீ முழுமையாக எனக்கு சரி செய்து கொடு, நான் போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பான், அல்லாஹ் உடனடியாக அந்த குறையை எல்லாம் சரி செஞ்சிருப்பான். ஆனா அவங்க குறையை சரி செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்கல, நான் தெளிவா பேசணும், அதுக்கு நீ உதவி செய்ய, கூட என் சகோதரரை கூட்டு போற, அவர் நல்லா தெளிவா பேசுவார் என்பதாகத்தான் கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ் எதை அவர்களுக்கு ஒரு குறையாக கொடுத்தானோ அதை அந்த நபிமார்கள் எடுத்துக்கிட்டாங்க. அது அப்படியே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அதை வச்சுக்கிட்டாங்க. இது அல்லாஹ் கொடுத்தது, இது அல்லாஹ் கொடுத்தது. இது போன்ற ஒரு பொறுமையாக இருக்கும். தொடர்ந்து ஒரு நிலை ஏற்படும் பொழுது, சோகமான கஷ்டமான சோதனையான நிலைகள் ஏற்படும் பொழுது, அதை எவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறாரோ, அதுல நிராசை அடையாம ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவுவான். இதுதான் ரப்பனா அலைக்க தவக்கன்னா, அல்லாஹ் மீது நாம் நம்பிக்கை வைத்தோம் என்பதனுடைய அடையாளம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய நம்பிக்கையில் உறுதியை வழங்குவானாக. அல்லாஹ் தன்னுடைய உதவியும் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக.
வாயதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல்